குழந்தை கொடுக்குற அந்த தாய்ப்பாலை எடுத்து கண்ணுக்கு விடுவினோம். என்ன நடந்தாலும் அதுவும் இந்த கொண்டைச்சேவல் ரத்தம் விட்டா அலுவல் முடிஞ்சுது. வணக்கம் மக்களே, ஒரு முக்கியமான தகவல் ஒன்று நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இது கன பேருக்கு தெரியாது, அதால் எல்லாருக்கும் பகிர்ந்து விட்டீங்களா நிறைய மக்கள் பிரயோசனப்படுவினோம். இந்த வெக்க காலத்தில் கண் நோய் வாரது. கண் நோய் வந்தால் எங்களோட ஊரில் நிறைய ப்ராக்டிஸ் இருக்குது, அதாவது வழக்கங்கள் வச்சிருப்பினோம். முக்கியமாக முளைப்பால் விடுறது, அதாவது என்னென்னு சொல்கிறது, குழந்தை அடைச்சிருக்கிறார்கள்ட்ட இந்த குழந்தை கொடுக்குற அந்த தாய்ப்பாலை எடுத்து கண்ணுக்கு விடுவினோம். அல்லது அந்த கோழின்ற சேவல் இருக்குது தானே, சேவல்ன்ற கொண்டையை வெட்டி போட்டு அந்த ரத்தத்தை விடுவினோம். இனியில்ன்ற ஒரு மிகவும் டேஞ்சரான வேலை. அண்மையில் எங்களுக்கு இது தொடர்பாக வைத்திய நிபுணர் மலரவன் சார் அவர்கள் எங்களுக்கு இதை பற்றி விளங்கப்படுத்தியிருந்தவர். நிறைய மக்களுக்கு இந்த தகவல் தெரியாதுன்ற தகவலையும் சொல்லியிருந்தவர். இந்த தாய்ப்பால் விடுறது, கொண்டைச்சேவல் ரத்தம் விடுறது கண்ணே குருடாக்கும், தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க. என்ன நடந்தாலும் அதுவும் இந்த கொண்டைச்சேவல் ரத்தம் விட்டால் அலுவல் முடிஞ்சுது. கன பேருக்கு தெரியாது. இந்த வெக்க காலத்தில் கண் நோய் வருது. ஒரு ஆளுக்கு இருந்தால் மற்ற ஆளுக்கு இது பரவும். இது சாதாரணமான வைரஸ் நோய்கள் மாதிரி இதுவும் பரவக்கூடிய ஒரு நோய் தான். இதை நாங்கள் பரவாமல் எப்படி தடுக்கிறதுன்னு முதல் படித்தோம்டா சரி. இந்த வெக்க காலத்தில் எங்களோட உடல் உலர்ந்து போகிற மாதிரி கண்களும் உலர்ந்து போகும். கண் இனியில்ன்ற பௌத்திரமாக வச்சுருக்கிறது சார் சொன்ன மாதிரி கண் நீர் தான். அப்போ கண்ணீர் சுரக்கிற அளவு காணாட்டி எளிதாக தொற்றுக்கள் தொற்றும். இப்போ கண்ணீர் அளவாக இருக்கணுமெண்டா நாங்கள் நிறைய தண்ணி குடித்தோம்டா சரி. தண்ணி குடிக்கிறதால நிறைய விஷயம் நாங்கள் பாதுகாக்கப்படும். நல்லா தண்ணி குடிங்க இந்த வெக்க காலத்தில். அது மட்டும் இல்லை, இந்த ஐ இன்ஃபெக்ஷன் வந்துட்டுதுண்டா வந்தாள்ண்டு அவற்றை கைகள் அடிக்கடி கழுவணும். இந்த கொரோனா அங்கே இங்கே தொட்டுட்டு நாங்கள் மூக்குக்கிட்ட கொண்டு அந்த ட்ராப்லெட் இன்ஃபெக்ஷன் வர மாதிரி இந்த கை கழுவுறது நிறைய விஷயங்களை நாங்கள் தடுத்து கொள்ள முடியும். அடிக்கடி கை கழுவுறதால, அதாவது கண் நோயாளிகள் அவைகளுடைய அந்த சுரப்புகள் எங்கேயாவது தொட்டுப்பட்டிருந்தாலும் நாங்கள் அதை தொட்டுட்டு கண்ணை கசக்க இப்படியான நேரங்களில் எங்களுக்கு பரவும். அப்போ அடிக்கடி கண்ணை கசக்கிறத குறைச்சி கொள்ளணும், தவிர்த்து கொள்ளணும். அது மட்டும் இல்லை, அடிக்கடி நல்லா கை கழுவணும். இது மட்டும் இல்லை, இந்த கண்ணோய் வந்தாக்களின்ற பொதுவான சில என்னென்னு சொல்கிறது, துவாய், தலையணை, மேக்கப் ஐட்டங்கள் இப்படியானதில் நாங்கள் பயன்படுத்தக்கூடாது. அவர்களுக்கு அந்த தொற்று அவர்களோட உடலில் நீங்கி மட்டும் பயன்படுத்தக்கூடாது. எங்களோட ஊரில் பங்குனி மாதத்தில் அல்லது இப்படியான காலத்தில் அம்மாள் வருத்தம், அம்மை நோய் என்னும் இதையும் சில பேர் சொல்கிறது உண்டு. உண்மையான ரீசன் இந்த காலத்தில் வெப்பமான காலம் என்றதால கண்ணோய் வாரது. கண்ணோய் வாரது பிரச்சனை இல்லை. அப்படி ஒரு வேளை வந்துட்டுதுன்றா நீங்கள் செய்கிற பிழையான வேலை இந்த சேவல் ரத்தங்கள் விடுறது, முளைப்பால் விடுறது சரியான டேஞ்சர் என்ற தகவலை மக்களுக்கு சொல்லி வைத்திய நிபுணர் அவர்கள் அந்த விஷயத்தில் நிறைய பேருக்கு தெரியாத என்ற தகவலை சொல்லியிருந்தார். ஸோ இந்த விழிப்புணர்வு நிறைய பேருக்கு போகட்டும் என்று நான் நினைச்சேன். நான் ஏனெண்டா அவர் திருப்ப சொன்ன விஷயமாக தான் இந்த கொண்டைச்சேவல் ரத்தத்தை விட்டால் கண்ணின்ற பார்வையே ஃபுல்லாக போயிடும். ஸோ மிக அவதானம். வடமாகாணத்தில் இந்த கண் தொடர்பாக நிறைய சேவைகளை ஆற்றி வரவர் மலரவன் சார். அவரை உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும். கிட்டத்தட்ட இலங்கையிலேயே விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு ஆள். இலங்கை சார்பாக கண்ணன் கதைச்சு அவரை பற்றி எல்லாரும் ஞாபகப்படுத்துகிற மாதிரியான ஒரு பெருமைக்குரியவர். நிறைய விஷயங்களை செய்து கொண்டு வரார். கிராமங்களுக்கு இந்த பார்வைகள் கிடைக்க வேணும், இந்த போக்குவரத்து வசதிகள் இல்லாத மக்களுக்கெல்லாம் பஸ்ஸில் ஏற்றி அந்த சர்ஜரிகளை அவைகளுக்கு ஏற்றி போட்டு சிகிச்சை அளித்து வீட்டுக்கு அனுப்புகிற மாதிரியெல்லாம் நிறைய வேலை திட்டங்களை செய்து கொண்டு வரார். வெகு விரைவில் கிளிநொச்சி மாவட்டத்துக்கும் அந்த சேவைகளை கிடைக்கிறதுக்காக சார் நிறைய விஷயங்களை செய்ய போகிறார். அவர் ஆரம்பத்தில் சொன்ன விஷயம் முதலாவது நிறைய விஷயம் போகிறார். அந்த ஹெட் ட்ராக் அப்படியான பிரச்சனைகள் எல்லாம் நீங்கள் இருக்கிறார்கள் வடிவாக தயாராகிருங்க. உங்களோட வீடு நோக்கியே இந்த சேவை வரப்போகுது உங்களை பரிசோதிப்பதற்காக. அதெல்லாம் ஒரு மகிழ்ச்சியான செய்தி. அது ஒஃபிஷியல்ன்றதால ஆர்டிஹெச்எஸ் சாராக்கள் சொல்லுவீங்க. ஆனால் இந்த கண் நோய்க்கு சத்தம் விடுறது, முளைப்பால் விடுற விளையாட்டுகளை இதோட நிறுத்தி கொள்ளுங்க. கட்டாயம் இந்த காணொலியை மற்றவைக்கு பகிர்ந்து விடுங்க. இது என்னென்னா எங்களோட ஊரில் தவறான நம்பிக்கைகள் நிறைய இருக்குது. நல்லா இருக்கிற கண்ணை கெடுத்து விட்டுருவாங்க. ஸோ இந்த காணொலியை மற்றவர்களுக்கு பகிர்ந்து விடுங்க. இந்த காணொலி தொடர்பாக உங்களோட கருத்துக்களை மறக்காமல் சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.